இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்ரமணியம் இணைந்திருக்கார். பேசலாம். மேடம் வணக்கம். ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு அந்த நீயை எவ்வளவு லாங்காக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தேசிய கட்சியில் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸினுடைய வேட்பாளர் பட்டியல் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டில் அவங்க ஒரு தொகுதியை திருஷ்டியாக விட்டு வச்சிருக்காங்க. மேலூர் தொகுதிக்கு மட்டும் இன்னும் அவங்க வேட்பாளர் சொல்லலை. நம்ம பேசுகிற இந்த நேரம் வரைக்கும், ஏன்னா 6ஆம் தேதி கடைசி நாளுக்குள்ளே சொல்லி தான் ஆகணும். அதை சொல்லிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி 4 நாள் முன்னால் கொடுத்ததே ஒரு பெரிய அதிசயமாக தான் நான் பார்க்குறேன். நான் எதிர்பார்த்தது 6ஆம் தேதி காலையில் வந்துடும் நாமினேஷன். அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ அன்றைக்கி மார்னிங் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படி தான் எதிர்பார்த்தேன். அதில் சில பேர்கள் 28 தொகுதியில் ஒரு சில நபர்கள் எதிர்பார்க்கப்பட்ட பெயர்கள் தான். இவங்க தான் இருப்பாங்க இந்த தொகுதிக்கு. ஏன்னா அந்த தொகுதி ஒதுக்கும் போதே இதில் யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தில் சில சர்ப்ரைசஸ் கிடையாது. ஆனால் காங்கிரஸோட லிஸ்ட் ஓவராலாக நல்லா இருக்குது. நீங்கள் பிஜேபியோட லிஸ்ட்டோட காங்கிரஸ் லிஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு பெரும்பாலும் அவங்க நிற்கக்கூடிய முகங்களும் சரி, அங்கே அவங்களுக்கு லோக்கலில் பேகேஜ் இல்லாமல் தான் ஆட்களும், அதே போல் கூட்டணியோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய நபர்களாக நிறைய தொகுதிகளில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் காங்கிரஸில் ஓவராலாக நல்லாயிருக்கு. பிஜேபி கம்ப்ளீட் பெத்தட்டிக். ஏன்னா ஏடிஎம்கே ஒரு பக்கம் காலி பண்ணணுன்னு தான் வேலை பார்க்குறாங்க பிஜேபி. ஆனால் திமுக இங்கே நிறைய நெருடல்கள் ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலிருந்து காங்கிரஸால் ஒரு கட்டத்திலையும் திமுகவுக்கு விதவிதமான வகையில் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே, காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர்களை சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த வேட்பாளர்கள் பெயர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. லிஸ்ட் ஓவராலாக நல்லா இருக்குது. ஆனால் இதில் எங்கே நமக்கு இதை விமர்சனம் பண்ணணும் அல்லது இப்போ பேசணும் அப்படின்னு வருது அப்படின்னா, நேற்றைக்கு ஜோதிமணி அவர்கள் போட்டிருந்த பதிவு. அந்த பதிவு ரொம்ப காட்டமான ஒரு பதிவு. ஏதாவது வேட்பாளர் தேர்வு நடக்கும்போதே அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் பொதுவெளியிலேயே இந்த வேட்பாளர் தேர்வு காசு கொடுக்குறவங்களுக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, இது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் நடந்ததே இல்லை, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அப்போவே பதிவு பண்ணாங்க. செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் இருக்கார். அதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தியை ரொம்ப நல்லா தெரியும். வழக்கமாக பிரவீன் சக்கரவர்த்தி தான் இப்படி ட்வீட் போடுவார், இல்லை மாணிக்கம் தாகூர் தான் ட்வீட் போடுவார். ட்வீட் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தார், அந்த கார்ட்டூன் போட்டிருந்தார். ஆமாம், இது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்ககிட்ட போய் நீங்கள் நேரடியாக சொல்லி கர்கே கிட்டேயும் ராகுல் காந்திகிட்டையும் சொல்லியிருக்கலாம். அவங்க ராகுல் டீம்லேருந்து வந்தவங்கன்னு தான் எப்போதுமே ஜோதிமணி தங்களை சொல்லிப்பாங்க. அப்போ ராகுல்கிட்ட நேரடியாக சொல்லி இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே நமக்கு தப்பாக இருக்குது, இது சரியில்லை, நமக்கு வெற்றி பெறக்கூடியதாக இல்லை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பறிபோகுது, நான் ஜனநாயகவாதி, நான் மதசார்பற்ற அல்லது ஜாதிகளில் சார்ந்து இயங்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜோதிமணி சொல்லியிருந்தால் ராகுல் இமீடியட்டாக கேட்டிருந்திருப்பார். ஏன்னா ராகுலினுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகிருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அது 100% அதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா காங்கிரஸ் கடைசி வரைக்கும் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி இழுத்தடிக்கிறதுக்கான காரணமே ராகுல்கிட்டேருந்து வெளியில் வரணுன்றதா. ஸோ ராகுல் ரொம்ப ஈஸியாக எல்லா முடிவுகளையும் சீக்கிரமாக எடுத்துட மாட்டார். முடிவுகள் தாமதமாகிறதுக்கான காரணம் அலசி ஆராய்ந்து அதை ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த முடிவுகள் தாமதமாகுது அப்படின்னு ஒரு இளைஞர் காங்கிரஸ்லேருந்து ஒரு 6 பேர்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே 11 பேர் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு தான் வாய்ப்பு பறி போயிருக்கு. மீதி நீங்கள் தாரகை கத்பட்டை விளவங்கோட்டிலேருந்து குளச்சலுக்கு மாற்றிருக்காங்க, பிரின்ஸுக்கு பதிலாக. அங்கே ஏன் மாற்றினாங்க அப்படின்னா, பிஜேபி கேண்டிடேட் அவங்க அந்த ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க, இவங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஹிந்து ஓட்டு வராது அப்படின்றதுக்காக அங்கே விளவங்கோட்டிலேருந்து அவங்கள குளச்சலுக்கு மாற்றிருக்காங்க. குளச்சலில் உங்களுக்கு மீனவ சமூகத்து வாக்குகளும் உண்டு. அப்போது அது எல்லாமே அந்த மாதிரி தாரகை கத்பட்டை மாற்றினது கூட இவ்வளவு தூரம் அதை யோசித்து கடைசியில் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, மற்ற வேட்பாளர்களுக்கும் இதே மாதிரி தேர்வுகள் நடந்திருக்காதா? இன்னொன்று, சிங்காநல்லூரில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ரீநிதி அவங்க மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்தவங்க, அந்த பகுதியில் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். அங்கே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் அது கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னா, அதுலேயும் ஒரு உட்பிரிவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க அவங்க.
எனக்கு வந்து அந்த உட்பிரிவை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க, உட்பிரிவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது அவங்க சமூகமாக இருக்கும். மேபி ஒரு குலதெய்வம் எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு தெரில எனக்கு. அவங்க வந்து அவங்க சமூகத்து ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து மதசார்பின்மை பேசி இல்லை வந்து ஜாதியற்ற சமூகம் வேணும்னு பேசுறதுல என்ன தர்மம் இருக்குது? நீங்கள் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்றுனா இந்த ட்வீட் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எஸ்சி தொகுதிகள் வந்து அதில் 6 தொகுதிகள் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே ரிசர்வ் தொகுதியில் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் தான் போட முடியும். அப்படி பார்த்தா செல்வ பெருந்தகையே தலித்து தான், அவருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி தான். அப்படி தனித்தொகுதிகளில் தலித்துகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அருந்ததியினர் சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, இல்லை பெரிய பெரிய சமூகத்துக்கு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்றதுனால ஐயோ அவங்க வந்து ஆமாம் நம்ம இதை கேட்டுட்டோமே அதை கேட்கலன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, நம்ம வந்து சமூக நீதி பேசுகிற ஒருத்தர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்களே. எனக்கு ஜோதிமணியை வந்து அவங்க மேலே எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் இருந்திருக்கிறது. ஏன்னா தனி ஒரு பெண்ணாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு கட்சியில் தேசிய அளவில் மேலோங்கி நிற்கிறது, அதுவும் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அதில் வந்து அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணி மேலே வந்திருக்காங்க, அதுவும் தனி ஒரு பெண்ணாகன்ற போது அவங்க மேலே எனக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. ஆனால் இந்த முறை வந்து இதை வந்து திரும்ப திரும்ப இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை வந்து மாணிக்கம் தாகூரோ இதை செய்திருந்தால் வந்து நம்ம ஏன் செய்தீங்க, ஏன்னா அவங்க செய்கிறதே அவங்க இயல்பே அதுதான், அவங்க எப்போதும் வந்து வெளியில் தான் பேசுகிறாங்க. ஆனால் ஜோதிமணிக்கு வந்து நேரடியாக ராகுல் கிட்டே ஆக்சஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் இங்கே ஸ்டாலின் கிட்டேயும் நேரடியாக ஆக்சஸ் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் திமுகவுக்கு ஆதரவான வேட்பாளர்களை போடுறாங்க அப்படின்னா நேரடியாக அவங்கக்கிட்ட அவங்களால வந்து ஸ்டாலின் கிட்டேயே சொல்ல முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேட்பாளர்கள் தேர்வில் பிரச்சனைகள் இருக்குது, காங்கிரஸ் வந்து தோத்துதுன்னா அது திமுக கூட்டணிக்கு தான் சிக்கலை உண்டு பண்ணும், அதனால் வேட்பாளர்களை மாற்ற முடியும் அப்படின்னு ஸ்டாலின் கிட்டேயும் சொல்லி அதை நேரடியாக செல்வ பெருந்தகை கிட்டேயும் கொண்டு போக முடியும். இங்கே சத்தியமூர்த்தி பவனில் போய் உட்கார்ந்தும் பேச முடியும். உங்களுக்கு காங்கிரஸில் தெரியாத ஆட்கள் யாருமே இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை செல்வ பெருந்தகையை அந்த இடத்துல இருந்து நகர்த்திடணுன்றது தான் அவங்க ஆரம்பத்திலேருந்தே அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இல்லை, இது வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்தே அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்தே அந்த முயற்சிகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஜோதிமணியோட ட்வீட் வந்து இது தேவையற்றது. காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கத்தையும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கத்தையும் இது மிகப்பெரிய அளவில் குலைக்கக்கூடியது. உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, இந்த மாதிரி வேட்பாளர் தேர்வில் 28 வேட்பாளருக்கே இவ்வளோ நாள் தேடிருக்காங்க, பேசாமல் போய் அவங்க தாவேக்காவில் கூட்டணியாக அமைச்சிருக்கலாம். தாவேக்காவில் கூட்டணி அமைச்சா ஒரு 100 சீட்டு கொடுத்துருந்துருப்பாரு. 100 சீட்டுக்கு எலெக்ஷன் பாண்டிச்சேரியில் முடிஞ்சதுக்கப்புறம் நாமினேஷன் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்கலாம். ஜோதிமணி அவர்கள் வந்து இதே மாதிரியான விமர்சனங்கள் எம்பி எலெக்ஷன் அப்பவும் வந்து, இப்போ எம்பி எலெக்ஷன் உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் வேட்பாளராக்கப்பட்ட கோபிநாத் வந்து அந்த மாவட்ட அரசியலை விட்டு வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வந்து பெங்களூருக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டப்போ இப்படி தான் விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அப்போ வந்து ஜோதிமணி இதெல்லாம் சொல்லவே இல்லையே. எம்பி எலெக்ஷனுக்கு மட்டும் ஜோதிமணிக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லை எனக்கு நீங்கள் வந்து கோபிநாத்தை மட்டும் சொல்கிறீங்க. அப்போ வந்து சசிகாந்த் செந்திலுக்கே ஏன் சீட் கொடுக்கப்பட்டது? அவர் வந்து காங்கிரஸில் உறுப்பினராக இருந்தார், அவர் வந்து அவருடைய பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தார். ஆனால் கர்நாடகா காங்கிரஸில் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கும் இல்லை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும்போது இவங்களுக்கு அவங்க எல்லாம் ராகுலோட கோர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது ராகுலோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் வந்து திமுக சேர்ந்து இருந்து ஜெயிக்க வைக்கணும், திமுகவுக்கு இணக்கமாக இருக்கணும். இப்போ வந்து செல்வ பெருந்தகை அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவங்க வந்து அருந்ததியினர் சமூகத்துக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு கேட்டுட்டு இன்னொரு பக்கம் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவனுடைய வாய்ப்பை அல்லது வந்து ஒருவருடைய செயல்பாட்டை குறைத்து மதிப்பிடுவதற்கான வேலைகளை தான் ஜோதிமணி செய்கிறாங்க. இது அப்பட்டமாக ஜாதி தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன் ஜாதி ஆளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொந்த ஜாதி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றாங்க. இன்னொரு பக்கம் அருந்ததி சமூகத்துக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்றாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை செய்தது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து கட்சி ஜனநாயகம் அப்படின்னா இப்படி தான் கட்சி ஜனநாயகத்தை பேச முடியுமா? இது எனக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல. இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து நான் தலைவர் பதவியில் தேர்தலுக்கு அப்புறம் தொடர மாட்டேன்னு செல்வ பெருந்தகை அறிவிச்சிட்டாரா? எனக்கு தெரிஞ்சு இது இவங்க மட்டும் கிடையாது, எல்லா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுமே செல்வ பெருந்தகைக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு தோணுது. இன்னொன்று, செல்வ பெருந்தகை மேலே இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ், அதாவது டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்றது தான் காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சார்ஜ். அது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, அவர் மட்டும் கிடையாது. காங்கிரஸினுடைய பாரம்பரியமே அதுதான். காங்கிரஸில் வந்து திமுக காங்கிரஸ் ஒன்று இருக்கும், அதிமுக காங்கிரஸ் ஒன்று இருக்கும். இப்போ நீண்ட காலமாக வந்து அதிமுகவோட உங்களுக்கு தொடர்பு இல்லைன்றதுனால அது திமுக காங்கிரஸ் தாவேகா காங்கிரஸாகவும் இருக்குது. ஆமாம் ஆமாம்.
ஸோ இதில் வந்து செலவு பண்ணதை மட்டும் குத்தம் சொல்கிறதுல எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்படி விமர்சனம் செய்ய வேண்டியவர்களாக இருந்திருந்தால் திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடாது, இல்லை திமுகவுக்கு ஆதரவானவர்கள் இருக்கக்கூடாது, செல்வ பெருந்தகை மேலே தவறு அப்படின்னா இந்த 5 வருஷத்தில் திமுக அரசாங்கம் செய்த தவறுகளை சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நீங்கள் முன்னின்று நடத்தியிருக்கலாம், அல்லது செல்வ பெருந்தகைக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய தவறுகளை நேரடியாக ராகுல் காந்திகிட்ட கொடுத்துருக்கலாம். ராகுல் காந்தி கிட்ட கொடுத்தோம் சொன்னோம் அப்படின்றத வெளியில் இன்றைக்கி பொது வெளியில் ட்வீட் போடுறாங்கல்ல, அதே மாதிரி அறிக்கைகள் கொடுத்துருக்கலாம், ட்வீட் போட்டிருக்கலாம். இதையெல்லாம் யாருமே செய்யவே இல்லை. எல்லாருக்கும் என்னென்னா அங்கே வந்து பவர் வேணும். இப்போது ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் கரூரில் தனக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்தாலுமே 2029 தேர்தல்லையும் எம்பி எலெக்ஷனில் இவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் செந்தில் பாலாஜியினுடைய தயவு இல்லாமல் இவங்க ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணார் செந்தில் பாலாஜி, காங்கிரஸினுடைய ஒரு நகர செயலாளரை கூட்டிகிட்டு வந்து திமுகவில் சேர்த்துட்டார். அப்போ இருந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ இவங்க சண்டை போடுறாங்க, எங்களுக்கு வந்து இந்த தொகுதிகள் தரல அப்படின்னு. அப்போ நீங்கள் சண்டை போட்டது ரூம்குள்ளே 4 செவத்துக்குள்ளே சண்டை போட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தாலோ, இல்லை அப்போ வந்து திமுக தலைமையில் வந்து சொல்லி கேட்டிருந்தாலோ நல்லா இருந்திருக்கும். வெளியில் எந்திரிச்சு வெளியில் வந்து ரோட்டில் நின்று சத்தம் போட்டு வந்தாங்க. அதுதான் இந்த விரிசல் உருவாகும் போது முதல்ல வெளிப்படையாக தெரிஞ்சது அதுதான். அதற்கு பிறகு தான் காங்கிரஸ் நகர செயலாளராக அவர் வந்து கட்சியில் சேர்க்கிறார். ஆனால் இந்த தேர்தலில் ஜோதிமணிக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், 2024 அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது, ஸ்டாலின் சொன்னபோது ஜெயிலில் இருந்தாலுமே செந்தில் பாலாஜியினுடைய டீமில் இருக்கக்கூடியவங்க தான் அங்கே அவங்களுக்காக ஜோதிமணிக்காக ஒர்க் பண்ணது. ஜெயிக்க வச்சதில் பெரும்பங்கு திமுகவினருக்கு உண்டு. ஜோதிமணியை ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து செல்வாக்கு இருந்தாலும், ஆனால் அந்த செல்வாக்கை தக்க வைக்கணும், காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்சி அங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த முறை ஒரு எம்எல்ஏவாவது கரூர் தொகுதியிலேருந்து யாராவது ஒரு எம்எல்ஏ வேணும். ஏற்கனவே கரூரில் வந்து சீட்டு கிடையாதுன்னு செந்தில் பாலாஜி அங்கே வந்து காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தார். கோயம்புத்தூர் அதாவது மெயின் சிட்டிக்குள்ளே கொடுக்காம சிங்காநல்லூர் கொஞ்சம் அடுத்ததில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ வந்து அது கரூர்லேயும் இல்லை, அட்லீஸ்ட் கோயம்புத்தூரில் இல்லை வேறு ஏதாவது ஒரு பக்கம் அந்த வெஸ்ட்டில் ஏதாவது ஒரு பக்கம் தன்னுடைய சமூகத்து ஆட்களுக்கு வாங்கினா தனக்கான ஒரு டீமை உருவாக்க முடியுன்றது அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போது. அப்படின்றதுனால தான் ஜோதிமணி இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தன்னுடைய சமூகமாக இல்லை தன்னுடைய சொந்தக்காரங்களும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. இது விசாரிச்சா தான் தெரியும். நான் அவங்க சொல்கிற வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுடைய இந்த உட்பிரிவு கொண்டுக்கு தான் வந்து அவங்க சீட்டு கேட்குறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் சமூகங்களுக்காக வந்து பிரதிநிதித்துவத்துக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரு உட்பிரிவுக்காக முதல் முறையாக கேள்வி எழுப்பின அரசியல்வாதி வந்து ஜோதிமணியாக தான் இருக்க முடியும். அது என்ன காரணம்னு தெரியல. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஒரு முற்போக்கு முகம் இருந்தது, ஒரு இலக்கியவாதியை தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டவங்க திடீர்னு வந்து ஒரு சமூகத்தினுடைய உட்பிரிவுக்காக குரல் கொடுத்து வந்து அதுக்கான காரணத்தை வந்து ஜோதிமணி தான் இங்கே சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. திமுகவினுடைய மற்ற கூட்டணி கட்சியில் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிக வந்தப்போ ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது. நம்ம கூட இன்றைக்கி இந்த ரவுண்ட் டேபிளில் பேசணும், இன்றைக்கி தான் போக வேற போகுது. தேமுதிக வந்தது தான் கூட்டணியில் பிரச்சனை அப்படின்னா. ஆனால் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் திமுகவினரை தவிர கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அது பிரேமலதா மட்டும்தான். சென்னையில் இருக்கிற எல்லா திமுக வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, பல்லாவரத்து தேமுதிக வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணியினுடைய மற்ற தலைவர்கள் இன்னும் பிரச்சாரத்தை தொடங்காததுக்கு, ஈவன் உங்கள் ஷெடியூலே இன்னும் வெளியே வராததுக்கு என்ன காரணம்? திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரம் தொடங்கலை அப்படின்னா அது வந்து ஒருத்தர் மட்டும்தான். இன்னும் காங்கிரஸ் வந்து அவங்க இப்போ தான் வேட்பாளரை வச்சுருக்காங்க, நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வருவாங்க. ராகுல் காந்தியும் வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் விசிகாவில் திருமாவளவன் இவ்வளோ நேரம் அவர் வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கணும். விசிகாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ளே அவரை வந்து அகாமடேட் பண்ணிக்கணும், கூடவே அவங்க இருக்கணும்னு திமுக தலைமையும் திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தின குழுவும், அதாவது வெளியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஏதோ அவரை வந்து எல்லாருமே வந்து கூப்பிட்டு ரொம்ப இழிவுபடுத்திட்ட மாதிரியும், விசிகா தோத்தா திமுகவும் திமுக கூட்டணியுமே மொத்தமாக தோற்று போயிடும், அதனால் வந்து தொங்கு சட்டமன்றம் வந்துடும், இல்லைனா அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுரும், அப்படியெல்லாம் சொல்கிறதுன்றதே வந்து இது எல்லாமே அபத்தம். ஏன்னா இன்றைக்கி திருமாவளவன் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே டிஎம்கே ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்லையான்றது அடுத்த கொஸ்டின். அவர் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இன்றைக்கி திமுகவை காலி பண்ணுற முடிவுகள் கிடையாது. அவரே குளிப்பறிச்சுக்கிட்டார். அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கணும், அல்லது கட்சியை வந்து 10 வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கு எங்கே வச்சிருக்கணும் அப்படின்றத இடத்துல அவர் வந்து மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்திருக்கிறார்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னா 2011 அவரே சொல்லியிருக்கார் நிறைய இடங்கள்ல, மக்கள் நல கூட்டணின்னு போனால் அந்த முடிவு வந்து அப்போ எடுத்த முடிவு வந்து மிகப்பெரிய தவறு, அதை வந்து ஒரு கட்டத்தில் தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு. இன்னைக்கு அதே போல் அந்த 2016 அவர் எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வந்து கட்சியை வந்து
பெரிய அளவில் செயல்பட முடியாமல் அல்லது வந்து மேலே கொண்டு வர முடியாமல் சிக்கல்களோடு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த 10 வருஷத்துக்கு கட்சி போயிடும். 10 வருஷம் கூட இல்லைனாலும் இன்னொரு ஒரு டேர்முக்கு கட்சி வந்து பெரிய செயல்பாடோடு இல்லாமல் ஆயிரும். உங்களுக்கு விசிகா செயல்படலை அப்படின்னா விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே போவாங்க? தாவேகாவுக்கு போயிடுவாங்க. விஜய்க்கு, ஏன்னா விக்கிரவாண்டியில் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். நம்ம அங்கே யாரெல்லாம் அங்கே கவரேஜுக்கு போயிருந்தோம், விக்கிரவாண்டி மாநாட்டில் அன்றைக்கி வந்திருந்த அந்த இளைஞர்கள் எல்லாரையும் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, இதுக்கு முன்னால் யாரோட சப்போர்ட்டர் நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னது வந்து விசிகா, பாமக, நாத்தாக்கா தான். அதில் நம்ம வந்து நாத்தாக்கா சொன்னக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப குறைவு அன்னைக்கு. ஆமாம், அதுபோல் அங்கேருந்து வந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து பாமகவுக்கு ஆதரவாக நின்றவங்க பெரும்பாலும் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதா தான் சொன்னாங்க. பாமக ஆதரவில் இருந்த வன்னிய இளைஞர்களை தாண்டி தலித் சமூகத்து இளைஞர்கள் தான் அங்கே வந்து அன்றைக்கி இருந்தது ரொம்ப அதிகம். ஏன்னா அன்னைக்கு அந்த மாநாடு முடித்து மறுநாள் வந்து இங்கே நிறைய டிவியில் வந்து எல்லா இடங்கள்லையுமே என்னை போன்ற நபர்கள் வந்து பதிவு செய்தது வந்து விசிகாவுக்கு தாவேகாவால் ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கூட வந்துடலாம், உங்களுடைய வாக்குகள் அதுவும் அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கான ஸ்ட்ரென்த்து, திருமாவளவனுடைய ஸ்ட்ரென்த்து தான் பறிப்போகுதுன்றத நிறைய இடங்களில் நாம் எல்லாருமே பதிவு பண்ணோம். ஆனால் அதை வந்து இந்த 2 வருஷத்தில் தாவேகா தொடங்கின இந்த 2 வருஷத்தில் விசிகாவும் விசிகா தலைமையும் அதை வந்து வட மாவட்டங்களில் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து எங்கே சறுக்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய தகவல் காங்கிரஸுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி 28 தொகுதின்னு நம்பர்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு விசிகாவுக்கு 8ன்றதும் நம்பர்ஸ் முடிவாயிடுது. விசிகாவுக்கு 8ன்னு முடிவான உடனேயே தலைவர் திருமாவளவன் உள்பட அவங்க எம்எல்ஏஸ் எல்லாரும், சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாரும், அவங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் திமுக தலைவர், அதை தாண்டி திமுக பேச்சுவார்த்தை குழு ஏவா வேலு, நேரு, ஆராசா போன்றவர்கள் எல்லாருமே அவங்க ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் சிஎம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வேலுக்கிட்ட முதல்ல வந்து விசிகாவுக்கு எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது இன்றைக்கே முடிவு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போது வேலு வந்து ஆமாம் முடிச்சு சொல்லிடலாம், காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, அப்போ அவங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டாமா அப்படின்னா, அப்போ காங்கிரஸை முடிச்சிருங்க, காலையில் இன்றைக்கி மாலையே வந்து விசிகாவுக்கு முடிவு பண்ணி கொடுத்துடலாம். அந்த நேரம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன தொகுதிகள் வேணுமோ கேட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தான் திமுக தலைமையும் சொல்லுது. அதையே வேலுவும் வந்து அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. அங்கே பேச்சுவார்த்தை குழுவுமே அங்கேயே வந்து அதை சொல்லிடுறாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன செய்கிறாரு, அன்னைக்கு இரவே டெல்லிக்கு கிளம்பி போயிடுறார். டெல்லி போயிட்டோன்னே இங்கேருந்து ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசும்போது நேரு தான் பேசுகிறாரு. ராயபுரம் தொகுதி பற்றின பேச்சுகள் வருது. எங்களுக்கு ராயபுரம் வேண்டாம் அப்படின்ற வாதத்தை வந்து அப்படின்ற தகவலை வந்து திருமாவளவன் சொல்கிறார். அப்போ நீங்கள் கிளம்பி வந்துருங்க, சீக்கிரமாக வந்தால் பேச்சுவார்த்தை முடித்து நம்ம வந்து தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்றோம் அப்படின்னா, இல்லை நான் நாளைக்கு மதியம் வரேன், டெல்லியிலேருந்து இங்கே வரதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட், அவருக்கான ப்ரிவிலேஜஸ் நிறையா இருக்குது. ஃப்ளைட்டுக்கு வந்து 2.5 hours தான். ஒரு எம்பி நீங்கள் வந்துட்டு திரும்ப டெல்லியில் ஏதாவது வேலை இருந்தால் கூட திரும்பவும் போக முடியும். ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, வேறு ஒரு துணை கண்டமெல்லாம் கிடையாது, அருகாமையில் இருக்கக்கூடியது தான். வந்திருக்கலாம், ஆனால் வரல. அன்னைக்கு மதியம், அடுத்த நாள் மதியமும் வரல, அன்னைக்கு இரவும் வரல, மறுநாள் தான் வரார். வந்தவர் நேரம் இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து பேச்சுவார்த்தை குழுவோடு சந்தித்து தொகுதிகளை முடிவு பண்ணாமல் முதல்ல என்ன சொல்கிறார், ஆரம்பத்தில் நாங்கள் கேட்ட தொகுதிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது, கூட்டணி இணக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வராரா இல்லையா? அதற்கு பிறகு இங்கே டெல்லியிலேருந்து வந்த உடனே என்ன பண்ணுறாரு, நேராக போய் அமைச்சர் சிவி கணேசனை சந்திக்க போயிடுறார். அங்கே போயிட்டு பன்ருட்டி தொகுதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். பன்ருட்டி தொகுதியை ஏன் கேட்டு வாங்கணும்? திமுக நின்று அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா கூட வேல்முருகனால அங்கே வெற்றி பெற்று இருக்க முடியாது. அங்கே வந்து தொகுதி மாறுற ஐடியாவில் தான் இருந்தார், நெய்வேலிக்கு போகிறதா தான் இருந்தார். அப்போது பன்ருட்டி தொகுதி வேண்டாம் அப்படின்னு திமுக தரப்பும், அதாவது கணேசன் வந்து சொல்கிறாரு, வேண்டாம், இங்கே வந்து என்னால் வெற்றி பெற வைக்க முடியாது, எனக்கு வந்து எல்லா தொகுதியும் இங்கே வந்து நான் ஜெயிச்சு கொடுத்து ஆகணும் தலைவருக்கு, முடியாது, மாவட்ட செயலாளருங்கிற முறையில் என்னால் அது முடியாது, ஏன்னா விசிகான்ற போது அது இன்னும் சிக்கலாகும், வேண்டாம், என்ன ரிவர்ஸ் போலரைசேஷன் ஆயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வேணும்னு சொல்லி இவர் அங்கே சிவி கணேசன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேச்சுவார்த்தை குழுவில் எங்களுக்கு பன்ருட்டி வேணும்னு கேட்டு வாங்குறாரு. அவங்க வந்து திருப்போரூர் கொடுத்துருக்காங்க. திருப்போரூர் உங்களுக்கு சிட்டிங் தொகுதி நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு திருப்போரூர் வேண்டாம், ஏன்னா எஸ்எஸ் பாலாஜிக்கு திரும்ப கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு திருப்போரூர் வேண்டாம். அதே போல் நாகப்பட்டினம் அவங்க கொடுக்கல. நாகப்பட்டினம் ஏன்னா ஆளூர் ஷாவராவாஸுக்கு நாகப்பட்டினம் வேண்டாம், ராயபுரம் வாங்கிக்கிங்கன்றது தான் அவங்க சொன்னது. இவர் வந்து எனக்கு ராயபுரம் வேண்டான்ட்டார்.
பல்லாவரம் இவர் கேட்டபோது சரி பல்லாவரம் தந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க திமுக தரப்பு. ஆனால் பல்லாவரம் வேண்டான்னு சொன்னது இவர் தான். ஏன்னா சிட்டிங்காக இருக்கக்கூடிய சில எம்எல்ஏஸை வந்து இவர் திரும்பவும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான எண்ணம் இல்லை. அதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க திமுக ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தாங்க, திமுகவுக்காகவே பேசுனாங்க, திமுக சொம்பு இப்படிலாம் பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனால் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால விசிகாவுக்கு எந்த பாதிப்பாவது வந்ததா? ஏதாவது ஒரு கட்டத்தில் விசிகா வளராமல் போனதா? அப்போ ஏன் வந்து விசிகாவினுடைய உயர்மட்ட குழுவில் எல்லாரையும் கூப்பிட்டு உறுப்பினர்களாக வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்கன்னு எதுக்கு பாராட்டு கொடுக்கணும்? இது எல்லாமே கொஸ்டின் இருக்கும்போது இன்றைக்கி வந்து திரும்ப வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து திருமா அப்படிங்கிற நபர் அல்லது திருமா என்கிற ஒரு தலைவர் விசிகாவை இத்தனை ஆண்டு காலம், அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் அரசியல் செய்யக்கூடிய தலித்துகளின் முகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி பக்கம் திரும்பி நின்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருமாவளவன் மட்டும்தான் அந்த கொள்கை பிடிப்போடு இதுவரைக்கும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர் திருமாவளவன் எப்போதுமே இது மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு வந்து அவர் பேசினது எல்லாமே முன்னுக்கு பின் முரணான நிறைய விஷயங்கள். ஹிந்துவில் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி வந்து தேர்தலுக்கு பிறகு சூழல் மாறும். அப்போ என்ன சூழல், அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கோ என்னவோ. தொங்கு சட்டமன்றம் வந்தால் என்ன ஆகும், பிஜேபி எப்படியாவது உட்கார்ந்துருன்றது அவருக்கு தெரியும். எல்லா இடங்கள்லையும் பேசக்கூடியவர் அவர் தான். இன்றைக்கி காட்டுமன்னார் கோயிலில் யாரை நிறுத்துறதுன்னு தெரியாமல் தான் நானே போட்டிடுறேன், கட்சி தலைமை போட்டியிட்டால் மட்டும்தான் மாநிலத்தில் கட்சி வளரும். அப்போ வந்து எம்பி எலெக்ஷனில் நீங்கள் வந்து திரும்ப ரிப்பீட்டர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது தெரியலையா? ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் எம்பி எலெக்ஷன் தான், அது வந்து திருமாவளவனும் ரவிக்குமாருன்றது தான் எழுதப்படாத விதி விசிகாவுக்குள்ள. 3 தேர்தலும் அவங்க தான் நிற்கிறாங்க. போன முறை அதே செய்தவங்களுக்கு இந்த முறை ரிப்பீட்டர்ஸ்க்கு நீங்கள் எம்எல்ஏஸ்க்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? ஏன்னா அவங்க செயல்பட்டுருக்காங்க, அவங்களுக்கான தொகுதியிலையும் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தவறுமே இல்லை. சரி, ஆளூர் ஷானவாஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வேறு ஒரு தொகுதியை கொடுத்து அவரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் வேலூரில் அவர் ஜெயிக்க மாட்டார், அவரால் எப்படி செயல்பட முடியும்னு எனக்கு தெரியல. அதையும் திருமாவளவன் அவர்களே பதிவு பண்ணார். இது திருமாவளவனுடைய இயல்புக்கே மாறானது. யாரோடவோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் அவர் இதை செய்கிறாரா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வருது. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் திமுக ஆதரவு நிலையிலிருந்து ஆதவர்ஜுனா கட்சிக்கு வந்து சேரும்போதே திருமாவளவன் வந்து அதை யோசிச்சிருக்கணும். ஆதவர்ஜுனாவை நம்ம கட்சியில் சேர்க்கலாமா, இது தவறாக இருக்காதா அப்படின்னு. நம்ம இப்போ பேசும்போது கூட நம்ம பேசினோம், காங்கிரஸில் வந்து நகர செயலாளரை ஜோதிமணி ஆதரவாக இருந்த நகர செயலாளரை செதில் பாலாஜி சேர்க்கும் போது அதுவே தவறு அப்படின்னு, அதனால தான் அங்கே பிரச்சனை வருதுன்னு. அதே போல் தான் இங்கேயும் ஆதவர்ஜுனாவை சேர்க்கும் போதே யோசிச்சிருக்கணும் திருமாவளவன் அவர்கள். அதை செய்தது மிகப்பெரிய தவறு. சரி, அதெல்லாம் செய்துட்டீங்க, கட்சி நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அவர் வந்து விஜய் பேசின அன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் அமையணும்னு அவர் ட்வீட் போடும்போதே நீங்கள் வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கி இருந்திருக்கணும். அவர் மேலே ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து இங்கே அம்பேத்கர் விழா நடக்குது, புத்தக வெளியீட்டு விழா, விகடனோட விழா, அந்த விழாவுக்கு இவர் வரதா இருந்ததில் அவர் ஆதவர்ஜுனா போய் பேசுகிறாரு, விஜய் வந்து பேசுகிறாரு. இதை எல்லாத்தையும் ஆதவர்ஜுனா செய்யும்போது இது எல்லாமே அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதற்கு பிறகு ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கும் எப்போதுமே வந்து தனிநபராக அறியப்பட்டவர் அல்லது தன்னெழுச்சியான ஒரு தலைவராக உருவாகி வந்தவராக தான் திருமாவளவனை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அவருக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரும் ஒரு லீடர்கிட்ட யார்கிட்டையாவது நீங்கள் போய் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம யாராக இருந்தாலும் அவங்க வந்து கவனித்து கேட்க மாட்டாங்க. ஆனால் திருமாக்கிட்ட இருந்த அந்த அருமையான குவாலிட்டி வந்து அவரோட லிஸ்னிங் கெப்பாசிட்டி. யாராக இருந்தாலும் கேட்பார். உங்களுக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ இருக்கோ இல்லையோ, நீங்கள் பெரிய நபரா சின்ன நபரான்றதுக்கெலாம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுப்பார். அதில் தான் செய்த தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா அதை எப்படி திருத்திக்கணுன்றதையும் அவர் யோசிப்பார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இதை செய்கிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க்கு. இன்னொன்று, நான் ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி இந்தியா முழுக்க தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாமே இன்றைக்கி ரைட்டாக மாறிட்டாங்க. ஆனால் ஐடியாலஜிக்கலாக இன்னமும் அதே இடத்துலேருந்து நகராமல் இருக்கக்கூடிய ஒரே நபர் திருமாவளவன் அவர்கள் தான். இப்போ அவருடைய கட்சிக்கு ஒரு சோதனையான காலம் வந்துருச்சு. இல்லை, இந்த 8 தொகுதியுமே தோத்துடுறாங்க. காட்டுமன்னார் கோயிலில் அவர் மட்டும் ஜெயிச்சுட்டு திரும்பவும் எம்பி தேர்தலுக்கு பை எலெக்ஷன் வருது அப்படின்னாலும் அது பார்ட்டிக்கு ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஆயிரும். இதை வந்து அவர் உணராதவர் கிடையாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் உணர்ந்திருக்கணும். எங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் சுட்டி காட்டி பேசணும் அப்படின்னா கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கம்,
அதை தாண்டி வந்து இந்த கூட்டணி நல்லா இருக்குது அப்படின்றத தாண்டி வழக்கமாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து செகண்ட் டேர்ம் அவங்களால ரிப்பீட் பண்ண முடியாது. ஏன் ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்னா, திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஆன்டி இன்கம்பன்சியில் என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஒரு பெரிய ரவுடி கட்சி, ஊழல் செய்வாங்க, இவங்க கவுன்சிலர்ஸ் எல்லாருமே காசு வாங்குவாங்க, இது மாதிரியான பேர் எப்போதுமே இருக்கும். ஆனால் இந்த முறை அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலினுங்கிற இமேஜ் கட்சியை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து நிற்கிது. ஸோ அந்த பிராண்ட் ஸ்டாலினுக்கு தான் இப்போ வந்து வேல்யூ. அந்த ஸ்டாலின்கிற வேல்யூக்கு தான் இந்த எலெக்ஷன். ஸ்டாலின் வேணுமா வேண்டாமான்றது தான் எலெக்ஷனே தவிர திமுக வேணுமா வேண்டாமான்றது இந்த தேர்தல் கிடையாது. ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜ், அவருக்கு வந்து பாசிட்டிவ் இமேஜை வந்து இதை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் திரும்ப விழுந்துட்டாரா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போது திருமாவளவன் மாநில அரசியலுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிடுறதை வச்சு ஒரு தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாருங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து விசிகாவினரே சொல்கிறது, திமுகவுக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு செக் வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு முறை ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஜெயிச்சு உள்ளே போகிறாங்க, சட்டப்பேரவைகளை போகிறாங்கன்னா, விசிகாவினுடைய பார்வையில் இருந்து தன்னை மீறி அவங்க திமுக கூட அலைன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க தன்னுடைய கண்காணிப்பில் இருக்கணுன்றதுக்காக உள்ளே போராட்டம் எடுத்துக்கலாமா? நான் அதை அப்படி புரிஞ்சுக்கலை. இது வந்து திமுக நான் ஆரம்பத்தில் அதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன். திமுக ஆதரவு எம்எல்ஏக்களாக அவங்க இருந்ததுனால, அங்கே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அப்படி செயல்பட்டதுனால விசிகாவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சா? இல்லை, விசிகாவுக்கு எதுவும் வரல. அதை கிளைம் பண்ணுறாங்களா அவங்க திமுக ஆட்களாக இருந்தாங்க. அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்றதுக்காக திரும்ப போறாரான்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், திமுக ஆதரவு நிலையில் தானே ஆரம்பத்திலிருந்து திருமாவளவனுமே இருக்காரு. கூட்டணியில் தானே இருக்காங்க. கூட்டணியில் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அதே கூட்டணியில் தான் இருக்கீங்க. பிஜேபிக்கு எதிராக நிற்கணும்னா இங்கே தான் நிற்கணும்னு தெரியும். ஆரம்பத்திலே அவர் அப்படி போகணும்னு நினச்சது, தாவேக்காவுக்கு போயிருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்நேரம் திருமாவுக்கு இந்த மரியாதையும் மதிப்பும் இருக்குமான்றது தெரியாது. இது வரைக்கும் திமுகவினர் எந்த இடத்துலையும் எந்த விமர்சனமும் செய்யலை. இன்றைக்கி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு யாராவது எந்த கேண்டிடேட்டாவது எங்கேயாவது பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்களா விசிகாவில்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் திமுகவினரை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. பணம் செலவழிக்கணும்னால திமுக தான் வரணும், வேலை பார்க்கணும், களத்தில் வேலை பார்க்கணும். ஒரே ஒருத்தர் நான் பார்த்தது வந்து வன்னியரசு. ஆளூர் ஷானவாஸோ இல்லை வந்து பாலாஜியோ அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு தேர்தலை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தலுக்கு எப்படி ஒர்க் பண்ணும், இல்லை வந்து இது வந்து திமுகவினரோட எப்படி இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நாள் கிடையாது, இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு பானை சின்னம் தெரிஞ்சது தான் அந்த பகுதிகளில் எல்லாரும் நீங்கள் கிளைம் பண்ணாலுமே அதை நீங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதை தாண்டி வந்து உங்கள் வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்கணும். அது போக நீங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கோம், இந்த கூட்டணி இது வந்து வெளியில் இது எல்லாத்தையும் பேசுறது, ஹிந்துவில் உட்காந்து பேட்டி கொடுக்கறதுனாலையோ இல்லை டிவியில் உட்காந்து பேட்டி கொடுக்கறதுனாலையோ இல்லை திருமாவளவன் வந்து நான் வந்து இப்போ வந்து தவறு செஞ்சுட்டேனா சரியாக செஞ்சுட்டேனான்னு இப்போ யோசிக்கிறதுலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூட்டணியை வந்து காலி பண்ணுது, திமுகவினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை குறைக்குது அப்படின்னா அதில் எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா டிஎம்கேக்கு ஒரு எலெக்ஷன் தோக்குறதோ இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 8 தொகுதிகளில் விசிகா வெற்றி பெறாமல் இருப்பதோ அவங்களுக்கு எந்த விதத்துலையும் லாஸ் கிடையாது. அவங்களுக்கு லாஸ் இல்லை. அவங்க வந்து 165 தொகுதியில் போட்டியிடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு 130 இல்லை 118 அவங்களுக்கு வந்து அவங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 8 தொகுதிகளில் 1-2 ஜெயிச்சுட்டு பாக்கி எல்லாமே தோற்று போயிடுச்சு விசிகானா அது திருமாவளவனுக்கு தான் லாஸ். அது வந்து திமுகவுக்கான லாஸோ இல்லை கூட்டணிக்கான லாஸோ சொல்லிட முடியாது. ஸோ திருமாவளவன் வந்து மறுபடியும் அவர் ஒரு 2021 தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், திமுக கூட்டணியினுடைய மைய புள்ளி நான் தான், என்ன இந்த கிளச்சிலேருந்து வெளியில் கழட்டிட்டா இந்த கூட்டணி உடஞ்சிரும்ன்றதுனால தான் என்ன டார்கெட் பண்ணி வந்து தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்றது வந்து ஒரு 2020 ஒரு பேட்டியில் வந்து சொன்னார். நான் ப்ரொடியூசராக இருந்து எடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு என்னுடைய பேட்டிலையுமே அதை சொல்லியிருக்கார். இப்போ அவரே அந்த இடத்துக்கு வந்து நகர்த்திட்டாரா? அந்த கூட்டணிக்கான குழப்பத்துக்கு வந்து அவரே இப்போ காரணமாயிட்டாரா? கூட்டணிக்கான குழப்பத்துக்கு அவர் மிகப்பெரிய காரணம்னு சொல்லுவேன். அவருக்கு வந்து நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் ட்ராப்பில் போய் விழுந்துட்டோம், நம்ம தான் சிக்கலில் இருக்கோம், இப்போ இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது நமக்கு பாதகமாக முடியும் அப்படின்றத தெரிஞ்சே அவர் செய்திருக்காரான்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். அவர் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு நபர் கிடையாது. நீங்கள் சொன்னது போல் அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை வெளியில் எடுத்துட்டா மக்கள் நல கூட்டணி வந்துடும், மக்கள் நல கூட்டணி வந்துட்டா திமுக தோற்றுருன்றது எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு. அது அவருக்கும் தெரியும், திமுக தலைமைக்கும் அது நல்லா தெரியும். அதனால தான் திமுக தலைமை இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது முதல்ல இவங்களுக்கான தொகுதிகளை அவங்க கேட்குறத கொடுத்து முடிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார். ஸோ இங்கே எந்த இடத்துலையுமே திமுக திருமாவளவனை தரக்குறைவாகவோ அல்லது இழிவுபடுத்தும் நோக்கத்தோடவோ நடக்கவே இல்லைன்றதை தான் நான் சொல்கிறேன். அவர் வெளியில் வந்து அதை பேசுறது, இப்போ வந்து அவர் பேசும்போது இதை பேசிட்டு ஒரு சிம்பத்தி வேணால் கிடைக்குமே தவிர அந்த சிம்பத்தியை வச்சு அவரால் இந்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுறதுனால என்ன ஆகும், களத்தில் உங்களுக்காக நின்று வேலை பார்க்க வேண்டிய திமுக காரனுக்கு கோவம் வரும்.
இதுக்காக நம்ம பண்ணணும், நம்ம கட்சி தலைமையவும் நம்ம வந்து கூட்டணி ஆட்சி வரும், தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு இவர் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருக்காக நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணுன்ற கேள்வி அவங்களுக்கு வரும் இல்லையா? நீங்கள் தலைமையை விட்டுருங்க, அல்லது வந்து மாவட்ட செயலாளர்களை நிர்வாகிகளை விட்டுருங்க, கீழே கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்குற திமுகவினருக்கு அந்த எண்ணம் எப்படி வரும்? அதையே இவர் வந்து உடைக்கிறார் இல்லையா? இது வந்து தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை தெரியாமல் செய்யக்கூடிய தவறான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 2 விஷயம். ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களோட எனக்கு அதிகமான ஆக்சஸ், நான் அதிகமாக பேசியிருக்கிறது வந்து திருமாவளவன் அவர்களோட தான். 2 சம்பவத்தை சொல்லலாம். ஒன்று வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடி 2023 டிசம்பரில் வந்து அவரை நான் ஒரு தனிப்பட்ட விஷயமா சந்திக்க போகிறேன். அப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்கார், ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். பேட்டி எடுத்துகிட்டு அந்த ஊடகவியலாளர் வெளில போயிட்டாங்க. அவங்க வெளில போயிட்டாங்க. அடுத்து நான் உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களை திருப்பி கூப்பிட்றாரு, வாங்க திருப்பி ஏன் இந்த கூட்டணி விட்டு நான் வெளில போனான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, திமுக தலைமையில் இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து ஆஃப் த ரெக்கார்டுன்றாங்க, ஆன் ரெக்கார்டு இதை எழுதுங்க அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, அவங்க எழுதிட்டு போகிறாங்க. இன்னொன்று திருமாவளவன் கூட பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் லிசன் பண்ணுவார் அப்படின்றத தாண்டி அவர்கிட்ட நான் முதல் முறை நேர்காணல் எடுத்தப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் கேள்வி கேட்கணுன்றதை மறந்து வந்து எனக்கு யாரோ பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்ற வார்த்தை வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியான ஒரு நபரை அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து நான் 2 வெவ்வேறு தருணங்கள் வந்து ஆவணப்படுத்தியிருக்கேன். அவருடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எவ்வளோன்றது வந்து எனக்கு தெரியும். அப்படியான ஒருத்தரை வந்து ஈஸியாக வேற ஒருத்தரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா? வேற ஒருத்தரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமான்றது குவெஸ்டின் தான். ஆனால் இப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருன்றதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் அவருக்கு எத்தனையோ முறை வாய்ப்பு இருந்தது குடும்பத்திலிருந்து ஒரு நபரை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு. அது அந்த தவிர அவர் செய்யவே இல்லை. ஏன்னா தன் மீது அந்த பழியோ இல்லை வந்து அந்த விமர்சனமோ வந்துடக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப குறிப்பாக இருந்தார். ஆனால் இந்த முறை அதில் சறுக்கிட்டார். இன்னொன்று வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறதுல அவர் வந்து எப்போதும் பேச தான் செய்வார். அதாவது திமுக செய்யக்கூடிய தவறுகளை விமர்சிக்க தான் செய்வார். நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்தபோது ஒவ்வொரு முறையும் அதை சுட்டி காட்டி இருந்திருக்கிறார். ஆனால் இப்போ எல்லாமே சுமூகமாக இருக்கும்போது கூட என்னை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வேறு யாரோடவோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இதை செய்கிறாரு அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய தகவல் இன்னமும் அவர் தினமுமே அதை ஒரிஜினாவோட பேசிட்டு தான் இருக்கார். ஸோ நீங்கள் அதை கன்க்ளூட் பண்ணிட்டீங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு. பட் இதுக்கான பதிலை வந்து விசிக்காக தான் சொல்லணும். எனக்கு வந்து பொறுத்து பார்ப்போம். நினைவு கருத்துக்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.